இறை வார்த்தையில் இணைவோம், நம் ஆன்மீகத்தை பலப்படுத்துவோம். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொதுக்காலம் 2வது வாரம் வெள்ளிக்கிழமை இன்று நம் அனைவருடைய ஆன்மீக சிந்தனையாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற நற்செய்தி வாசகம் மார்க்கு 3ஆம் அதிகாரம் 13 முதல் 19 முடிய இறை வார்த்தைகள். இந்த இறை வார்த்தை எதை பற்றி நமக்கு சிந்திக்க அழைப்பு கொடுக்கிறது என்றால், இயேசு தம் சீடர்களை தேர்ந்தெடுக்கின்ற நிகழ்வுதான் இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய மைய பொருளாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. உலகத்தை படைத்த இறைவன் ஆணும் பெண்ணுமாக தன் சாயலாக படைக்கப்பட்ட நம் ஆதி பெற்றோர்கள் அவருடைய வார்த்தையை மீறி இருளின் ஆட்சிக்குள் தங்களை ஈடுபடுத்தி கொண்டதினால் தன் மகனை அனுப்ப வேண்டுமென்று திட்டம் வகுத்த தந்தை கடவுள் தன் மகன் வருகின்ற வரையில் இறைவாக்கினர்களையும் அரசர்களையும் நீதி தலைவர்களையும் உருவாக்கி அவர்கள் வழியாக அவருடைய அன்பின் பாதையில் அழைத்து செல்ல விரும்பிய இறைவனுக்கு மக்கள் கொடுத்த பரிசு ஏமாற்றமாகத்தான் இருந்தது. இறுதியாக தன் மகனை அனுப்பி வைக்கிறார். அந்த மகனும் இந்த மண்ணுலகில் மனிதனாக உருவெடுத்து நம் அனைவருடைய பாவங்களுக்காக சிலுவை மரணத்தை தழுவி அடக்கம் செய்யப்பட்டு உயிர்த்தெழுந்து விண்ணகம் சென்று தன்னுடைய பிள்ளைகளை மேலும் பலப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஆவின் அபிஷேகத்தை கொடுத்ததை வேதத்தின் வழியாக நாம் வாசிக்க கேட்கின்றோம். அதையே நாம் விசுவசிக்கின்றோம், அதை நாம் அனுபவித்தும் கொண்டிருக்கின்றோம். இந்த வரிசையில் தன் மகன் இந்த மண்ணுலகில் பணியாற்றுகின்ற பொழுது அவர் எடுத்த ஒரு அற்புதமான ஆழமான ஆன்மீகத்தின் அடித்தளமான திட்டத்தை தான் இன்று நாம் வாசிக்க கேட்கின்றோம். அதாவது தன் சீடர்களை அவர் தேர்ந்தெடுக்கின்றார். இயேசுவின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது பாலஸ்தீன பகுதிகளில் எத்தனையோ மத தலைவர்கள் இருந்தார்கள், ஆன்மீக குருக்கள் இருந்தார்கள். அவரின் பின்னே பல சீடர்கள் பயணித்திருக்கிறார்கள். ஆனால் எப்பொழுது அந்த தலைமை குருவோ அந்த ஆன்மீகத்தின் தலைவனோ இறக்கின்ற பொழுது அவருடைய போதனைகள் அதோடு அழிந்து விட்டது என்று பாலஸ்தீன பகுதியினுடைய வரலாற்று செய்திகள் சொற்றொடர்கள் வழியாக சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆனால் அந்த நிலைமை மாறி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனக்கு பின் இந்த பணியை ஆற்ற வேண்டும் என்பதற்காக அவர் தேர்ந்தெடுத்த திட்டம்தான் தன் சீடர்கள். அவர் தேர்ந்தெடுத்த திட்டத்தினுடைய வல்லமை மிகவும் ஆழமானது, அர்த்தமுள்ளது, எப்பொழுதுமே நிலையானதாக இருக்க வேண்டும் என்பதுதான். ஏனென்றால் அவர் தேர்ந்தெடுத்தது வெறும் வார்த்தைகளுக்காக மட்டுமல்ல, மாறாக வாழ்வுக்காக மட்டும்தான் என்பதையும் நம்மால் உணர முடிகிறது. எனவேதான் இறுதி உணவின் நேரத்திலே அவர் அற்புதமாக அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தன் சீடர்களுக்கு கொடுத்து, இதிலிருந்து அனைவரும் வாங்கி உண்ணுங்கள் என்று சொன்னார். ரசம் நிறைந்த கிண்ணத்தையும் எடுத்து இதிலிருந்து அனைவரும் பருகுங்கள் என்று சொன்னார். ஏனென்றால் தனக்கு பிறகு இந்த சீடர்கள் இந்த மண்ணுலகில் மேலும் பணியாற்ற வேண்டுமென்றால் தன்னுடைய உடனிருப்பு அவர்களுக்கு வேண்டும் என்பதை உணர்ந்துதான் தன்னையே முழுவதுமாக அவர்களுக்கு மட்டுமல்ல நமக்கும் தாரை வார்த்து கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட இயேசுதான் இன்று தன் சீடர்களை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது அற்புதமாக இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய 2வது அத்தியாயம் நமக்கு இவ்வாறு சொல்லுகிறது. தம்மோடு இருக்கவும் நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பப்படவும் பேய்களை ஓட்ட அதிகாரம் கொண்டிருக்கவும் அவர் 12 நியமித்தார் என்று. அவர் நியமித்தது வெறும் வார்த்தைகளுக்காக அல்ல, வெறும் செயல்பாடுகளுக்காக அல்ல, மாறாக அவர் தன்னோடு இருக்க வேண்டும் என்பதற்காகவும்
அவர் செய்து கொண்டிருந்த பணி இந்த மண்ணுலகில் தொடர்ந்து ஆற்ற வேண்டும் என்பதையும் உறுதிப்படுத்தத்தான் தன் சீடர்களை அவர் தேர்ந்தெடுத்தார் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு அழகாக படம் பிடித்து காட்டுகிறது. பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, இப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மண்ணுலகில் நாம் அனைவருமே வாழ வேண்டும் என்பதற்காக தான் தேர்ந்தெடுத்த சீடர்கள் அனைவரும் அவரோடு இருந்து பணியாற்ற வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு வெறும் வார்த்தையாக மட்டுமல்ல, அவர்களோடு இருந்து இன்று வரை வழிநடத்தியதினால்தான் இன்று நாம் அவருடைய அன்பின் பிள்ளைகளாக இருந்து கொண்டிருக்கின்றோம். எனவே இயேசு தேர்ந்தெடுத்தது என்பது இன்று நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் என்னவென்றால், எந்த அளவிற்கு எதிர்காலத்தை முன்னிட்டு நம் அனைவரும் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக தான் செய்த அதே அற்புதமான பணியை தன் சீடர்களுக்கு வழிகாட்டி அதை செய்ய வேண்டும் என்று இயேசு விரும்பி தன் சீடர்களை தேர்ந்தெடுத்தாரோ, அதே போல நமக்கு பின் வருகின்ற சந்ததியர்கள் தெளிவான அன்பின் பாதையில் வழிநடந்து அவர்களும் இந்த சமுதாயத்திலே நல்லவர்களாகவும் அவர்களுக்கு பிறகு வரக்கூடிய சமுதாயத்தை வழிநடத்த வேண்டும் என்ற நல்ல மனப்பக்குவத்தை நாம் அவர்களுக்கு வழிகாட்டிகளாக தேர்ந்தெடுத்து வழிநடத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இன்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் அனைவருக்கும் தெள்ளத் தெளிவாக சொல்லுகிறார். ஆக இந்த சீடர்களை தேர்ந்தெடுத்தது உடனடியாக அவர் தேர்ந்தெடுக்கவில்லை. மாறாக இரவு முழுவதுமாக தன் தந்தையிடம் செபித்து ஆற்றலை பெற்று அதன் பிறகுதான் அவர் தேர்ந்தெடுக்கின்றார் அந்த 12 நபர்களையும். அதுபோல நம்முடைய வாழ்விலும் நம்முடைய எதிர்காலத்திற்காக நம்முடைய எதிர்கால தலைமுறை நன்றாக வளர வேண்டும் என்பதற்காக நாமும் எடுக்கக்கூடிய முடிவுகள் இறைவனோடு இணைந்ததாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இயேசு இன்று நமக்கு சொல்லுகிறார். அந்த வரிசையில் பார்க்கிற பொழுது இன்று அன்னையாம் திரு அவை தூய பிரான்சிஸ் சலேசியாருடைய விழாவை கொண்டாடி மகிழ நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. 1567 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 21 நாள் பிரான்சில் உள்ள சாவாய் என்ற இடத்தில் பிறந்த இவர் செல்வ செழிப்போடு இருக்கின்ற குடும்பத்தில் பிறந்திருக்கிறார். இவருடைய தந்தை இவரை சட்டம் படிக்க பாதுவாவுக்கு அனுப்பி வைத்தார். ஆனால் பிரான்சிஸ் சலேசியாரோ சட்ட மேதையாக மாறுவதற்கு பதிலாக குருவாக முழுவதுமாக தன்னை அர்ப்பணித்து குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட பிறகு வீட்டிற்கு வந்திருக்கிறார். அவருடைய தந்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் மீது கோபம் கொண்டிருக்கிறார். இப்படி கோபம் கொண்ட தந்தையை தன்னுடைய அன்பான வார்த்தைகளினால் அன்பொழுக பேசி குருத்துவத்தின் மகத்துவத்தையும் குருத்துவ பணியையும் எப்படி இருக்கும் என்பதை தன் தந்தைக்கு வெளிப்படுத்தி அவரை முழுவதுமாக உணர வைத்திருக்கிறார். இப்படி அவர் தன்னுடைய பணியை ஆற்றுவதற்காக அவர் முதலாக சுவிட்சர்லாந்து நாட்டில் உள்ள ஜெனீவா என்ற இடத்தில் பணி செய்ய நியமிக்கப்பட்டிருக்கிறார். அங்கே கிறிஸ்துவத்துக்கு எதிராக ஏற்பட்ட பலவிதமான குழப்பங்களுக்கு மத்தியிலே அதற்கு எதிராக நின்று அதற்கு போரிட்டு அதிலிருந்து வெற்றியும் காண செய்திருக்கிறார். இதன் வழியாக பல ஆயிரம் மக்களை கத்தோலிக்க வேதத்திற்கு அவர் மீண்டும் அழைத்து வந்திருக்கிறார். இப்படி தன்னுடைய வாழ்வையே முழுவதுமாக அர்ப்பணித்தவர்தான் இந்த அற்புதமான குருவானவர். இப்படி அவர் பணியாற்றி கொண்டிருக்கின்ற பொழுது இவர் மேன்மேலும் இந்த மண்ணுலகிலே இறையாட்சி பணி செய்ய வேண்டும் என்பதற்காக இவர் ஒரு கன்னியருடைய துறவு சபையை அவர் ஆரம்பித்திருக்கிறார். ஆரம்பித்து அந்த கன்னியருடைய துறவு சபையை ஆரம்பித்து அதன் வழியாக இந்த மண்ணுலகில் இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் இறைவனுடைய அன்பும் அருளும் இரக்கமும் மன்னிப்பும் சமாதானமும் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று விரும்பி இந்த பணியை செய்ய அந்த அருட்சகோதரியுடைய சபை ஆரம்பித்து சிறப்பாக வழிநடத்த அவர்களுக்கு வழிநடத்தியிருக்கிறார். இப்படி இவர் தன்னுடைய பணியை ஆற்றி இறுதியாக 1622 ஆண்டு டிசம்பர் மாதம் 28 இந்த பிரான்சிஸ் சலேசியார் பிரான்சில் உள்ள லியோன் என்ற இடத்தில் இறைவனடி சேர்ந்தார் என்றும் 1665 ஆண்டு இவர் புனிதராக உயர்த்தப்பட்டார் என்றும் இவருடைய வாழ்க்கை சரித்திரம் சொல்லுகிறது. இவரிடமிருந்து அன்னையாம் திரு அவை நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற பாடம் தாழ்ச்சியும் அதோடு சேர்ந்து இயற்கையில் இறைவனை காணுதல் என்கின்ற மனப்பக்குவத்தையும் நாம் பெற்று வாழ வேண்டும் என்று அன்னையாம் திரு அவை நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. எனவே இறைவனுடைய அழைப்பை ஏற்றவர்களாக தொடருவோம். இந்த நாளிலே இறையாசிர் என்றும் உங்களோடு.